கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அன்னையர் தினம். இன்னைக்கு தயாலா இந்த மாதிரி சங்கம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் முடிய போகுது. இந்த ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு மெசேஜை கொடுத்துருக்காங்க. பெண்கள்னா பலவீன பாண்டமா இருந்தாலும் ஆண்டவர் பலவீன பாண்டத்தை எப்படி எடுத்து பயன்படுத்தினாருன்னு. இந்த அன்னையர் தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான வலிமை மிக்க ஒரு நாள் தான். இந்த அன்னையர் தினம் ஆரம்பிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா அண்ணா சார்லிஸ்ன்ற ஒரு பெண்மணி அமெரிக்காவில் அவங்களுடைய அவங்களுடைய தாயார் ஆண்ட்ரீஸ் சார்லிஸோட ஞாபகார்த்தமா நினைவு நாளில் ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த அன்னையர் தினம். இது பார்த்தீங்கன்னா 1868 ஆண்டுல உள்நாட்டு போர் நடக்குது. வட அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவுக்கும் இடையில உள்நாட்டு போர் நடக்குது. இந்த உள்நாட்டு போர்ல பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே பெரிய பேரிழப்புகள் நடக்குது. நிறைய பேர் மடிகிறாங்க. நிறைய பெண்கள் அவங்களுடைய கணவன்மாரை இழக்கிறாங்க. நிறைய தாய்மார்கள் அவங்களுடைய மகன்களை இழக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இவங்க அண்ணா சார்லிஸ் என்ன செய்யறாங்கன்னா, அமெரிக்காவில் மேற்கு வர்ஜீனியா கிராப்டன்ல உள்ள ஆண்ட்ரூஸ் மெத்தடிஸ்ட் எபிஸ்கோப்பல்ன்ற ஒரு ஆலயத்துல இவங்க ஒரு சண்டே கிளாஸ் டீச்சரா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு சமூக சேவை செய்யறதுலயும் ஒரு ஆர்வம் இருக்குது. இப்படி பெண்களுக்காக அவங்க போராடணும்னு நினைக்கிறாங்க. இப்படி இப்ப ஒரு சண்டை நடக்குதுன்னு போது 2 பக்கமும் உயிரிழப்புகள் நடக்கிறதுனால அந்த உயிரிழப்புகளை தடுக்கணும். ஆனா இதை நம்ம மேலிடத்துல போய் சொல்லி இதை தடுக்க முடியாது. ஆனா பெண்களா சேர்ந்தா நிச்சயமா தடுக்கலான்றதுனால அந்த எல்லா அன்னையர்மாரும் ஒன்று சேரணும். இப்ப நார்த் அமெரிக்காவும் சரி, சவுத் அமெரிக்காவும் சரி, 2ஐயும் ஒன்று கூட்டணும். 2 பக்கத்துல உள்ள எல்லா அன்னையர்களும் ஒன்று சேர்ந்து ஒன்றுபட்டு நமக்குள்ள ஒரு ஒருமைப்பாடு, நமக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தைகள் இருந்தாக்க அன்பு நிலைப்பட்டு இருக்கும்போது நம்மளால குடும்பங்களை நல்ல முறையில் கொண்டு போகும்போது இந்த வீண் சண்டைகள் வராம தடுக்கலான்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அதற்காக எல்லா அன்னைமார்களையும் ஒன்று திரட்டணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா ஒரு சாதாரண ஒரு பெண்மணியால அதை செய்யறது ரொம்ப கடினமான வேலை. இப்போ ஒரு தெருவுக்குள்ள பெண்களையே நம்ம ஒன்றா கூட்டணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனா நார்த் அமெரிக்காவும் சவுத் அமெரிக்காவும் உள்ள அன்னையர்களை மொத்தமா ஒரு இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு ஒருமைப்பாட்டை கொண்டு வரணுன்றது அவங்க நிச்சயமா முடியாத ஒரு காரியம். அப்போ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா ஒரு வலிமையான ஒரு வலிமை மிக்க ஒரு பெண் ஒருத்தரோட சப்போர்ட் தேவைப்பட்டது. அப்ப இந்த நேரத்துல தான் அவங்களுக்கு அறிமுகமாகுறாங்க ஜூலியா வாட்கோன்றவங்க. இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமூக சேவகி. அது மட்டுமல்ல, இவங்க பெண்களுக்கு எதிராக நடக்கிற அநியாயத்துக்கு அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு எதிர்ப்பாளியா இருக்கிறாங்க. மற்றும் இல்லாம இவங்க அந்த நேரத்துல குடியரசு தின இந்த பாடல்கள்லாம் பாடி அப்புறம் நிறைய கவிதை கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காங்க. பெரிய கவிஞரும் கூட. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காலையும் சவுத் அமெரிக்காலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள்லாம் உண்டு. இவங்களோட கவிதைகள் கட்டுரைகள்லாம் விரும்பி வாசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இவங்க அது மட்டும் இல்லை, இவங்க கவர்மெண்ட்ல இவங்களோட பாடல்கள்லாம் அங்கீகாரம் பெற்று இவங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு இவங்க சொன்னா எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்கன்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்போ இந்த பெண்மணியோட அறிமுகம் இவங்களுக்கு அதாவது ஆண்ட்ரீஸ் சார்லிஸ்க்கு கிடைக்குது. இப்போ இவங்கள்ட்ட இவங்களோட தாக்கத்தை சொல்றாங்க. இப்படி எல்லா அன்னையர்களையும் ஒன்று சேர்க்கணும்னு. இப்ப ஜூலியா வாட்கோ எப்படின்னு பாத்தீங்கன்னா 1868 வரைக்கும் பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது. அமெரிக்கா எல்லா இடத்துலையும் தான் ஆண்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்தது. அவங்க பெண்களுக்காக வாக்குரிமை வாங்கி தர்றதுக்கு அவங்க போராடினாங்க. போராடி வாக்குரிமையும் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கல்வியிலே அப்படிதான் ஏற்றத்தாழ்வு இருந்தது. ஆண்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான கல்வி, பெண்கள் என்ன அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை. அவங்களுக்கு சாதாரணமாக சொல்லி கொடுத்தா போதும், சரியான கல்வி அவங்களுக்கு இல்லை. ஆனால் பெண்களுக்கும் ஒரு சமச்சீரான கல்வி வேணும், ஆண்களை மாதிரி கல்வி வேணும்னு அந்த ஜூலியா வாட்கோ போராடி 1870களிலாம் அந்த கல்வியை சமச்சீர் நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இவங்களோட அறிமுகம் இவங்களுக்கு கிடைச்சதுனால இவங்களோட உறுதுணையோட, ஏன்னா இவங்க சொன்னா எல்லாமே நடக்கும் கேட்பாங்க. அப்ப நார்த் அமெரிக்காலும் சவுத் அமெரிக்காலும் எல்லா அன்னையர்களையும் இவங்க ஒன்று சேர்த்துட்டாங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த நார்த் அமெரிக்காவுக்கு சவுத் அமெரிக்காவுக்கு இடையில உள்ள இந்த போர் நிறுத்தப்படுது. அது மட்டுமல்ல,
அந்த அமெரிக்கா ஒரே ஒரு வல்லரசு நாடா மாற்றப்படுது. அதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா இந்த அந்நியர்களோட கூட்டணி தான். ஆனா இந்த அந்நியர்கள் எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு தினம் கொண்டாட, இப்ப நம்ம மாதர் சங்கருக்கு நமக்கு ஒரு நாள் தேவைப்படுது இல்லையா, அதே மாதிரி ஒரு நாள் அறிவிக்கப்படணும்னு சொல்லி இவங்க ரொம்ப போராடுறாங்க. ஆனா இவங்களால முடியல. கிட்டத்தட்ட 1905 பாத்தீங்கன்னா ஆன் லூயிஸ் சாய்ஸ் வந்து அவங்க மரணம் அடைஞ்சிடுறாங்க. மே மாசம் 9ஆம் தேதி அவங்க மரணம் அடைஞ்சிடுறாங்க. ஆனா அவங்க மறைவுக்கு பிறகு அவங்க பொண்ணு அண்ணா சார்லிஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய தாயாரோட எண்ணம் ஏக்கம்லாம் தெரிஞ்சதுனால அந்த நாள் அந்நியர் தினத்தை எப்படியாவது கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க போராடுறாங்க. அவங்க நிறைய பிரச்சாரம்லாம் செய்யறாங்க. ஆனா வந்து யாருமே அதை வந்து ஏற்றுக்கல. ஆனா அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, வெளியில போய் செய்யறதை விட அவங்க தாயார் வேலை பார்த்தாங்க இல்லையா, அந்த சண்டே கிளாஸ் டீச்சரா, அந்த ஆண்ட்ரஸ் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் அங்க போய் அங்க வந்து அந்த போதகர்கிட்ட எல்லாம் கேட்டு என்னோட தாயார் மறைவு நாளை நினைவு கூர்ந்து அந்த நாள் அந்நிய தினமா நீங்க அறிவிச்சு அதை ஆராதனை நேரமாகவும் செய்யணும்னு சொன்னதுனால அவங்க வந்து ஆராதனையில வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1908ஆம் ஆண்டு அங்க வந்து அன்னைய தினம் அறிவிக்கப்பட்டு அங்க ஆராதனை நடத்தப்படுது. அதுக்கப்புறமும் இவங்க அண்ணா சார்லிஸ் என்ன பண்றாங்கன்னா, இன்னமும் வந்து இப்ப போராட்டம் பண்றாங்க, பிரச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இது வந்து பாத்தீங்கன்னா அப்ப அமெரிக்க ஜனாதிபதியான உட்ரோ வில்சன் அவரோட பார்வைக்கு வந்து 1912க்கு போகுது. அப்ப அவருக்கு அதை பத்தி முடிவு பண்ணி 1914 மே, அதாவது இந்த தாயார் இறந்தது பாத்தீங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமையில தான் இறந்தாங்க. அந்த மே 2nd வீக் அந்த ஞாயிற்றுக்கிழமையில தான் இறந்தாங்க. ஆனா தேதி வந்து 9. இப்ப தேதிக்காக மாத்தி வச்சோம்னா சில சமயம் வந்து மாறி கிழமைங்க மாறி வரும். இப்ப ஞாயிற்றுக்கிழமையில கரெக்டா வராது. அதுக்காக உட்ரோ வில்சன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமைய அன்னையர் தினமா பிரகடனப்படுத்தினாரு. அது தேசிய விடுமுறை நாளாகவும் இருக்கணும்னு சொல்லி பிரகடனப்படுத்துறாரு. ஆனா தேதி மாறி வரும். போன வருஷம் 10ஆம் தேதி வந்துச்சு, இந்த வருஷம் 11, அடுத்த வருஷம் வந்து 12ஆம் தேதி போகும். ஆனா அந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்றது மாறாது. அன்னையர் தினன்றது அந்த மாறாம இருக்குது. இந்த அன்னையர் தினத்தோட முக்கிய குறிக்கோள் என்னன்னா, போர் இருக்கக்கூடாது, அமைதி இருக்கணும். அப்ப ஏன்னா அவங்களுக்கு இழப்பு இல்லாம இருக்கும். வீட்டுல வந்து எல்லா உறுப்பினர்களும் சந்தோஷமா இருக்காங்கன்ற போது அப்ப அவங்களுக்கு இழப்பு இல்லாம இருக்குன்ற போது என்ன ஆகுதுன்னா சந்தோஷம் இருக்கும். அப்பதான் அந்நியர்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து நம்ம வந்து அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துட்டோம்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த 2-3 நாள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் வாட்ஸ்அப்ல எல்லாம் பறக்குது. அதுவும் இல்லாம காலையில இருந்துட்டு நிறைய கிஃப்ட்டுகள் கொடுக்குறாங்க, நம்மகிட்ட அம்மாட்ட ரொம்ப பாசம் கட்டுறாங்க இந்த ஒரு நாளைக்கு மட்டும். ஆனா உண்மையான அன்னையர் தினம்னா அது கிடையாது. போர் இல்லாத அமைதியான இதை தான் வந்து அன்னையர் தினமா சொல்றாங்க. இப்ப நம்ம இந்தியாவிலையும் எடுத்துக்கிட்டோம்னா இப்ப பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு இடையில போர் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. ஆனா நேற்று வந்து ட்ரம்போட வார்த்தையை கேட்டு கொஞ்சம் 2 பக்கமும் சமாதானத்துக்கு வந்தாங்க. ஆனா நேற்று இரவு ஸ்ரீநகர்ல வந்து பாகிஸ்தான் திரும்பவும் ஆரம்பிச்சுட்டதா போட்டிருக்காங்க. அதோட விளைவு திருப்பி இந்தியா பதிலடி கொடுக்கலாம். ஆனா இந்த போர் திருப்பி நடக்கும்போது அமைதி இல்லாம 2 பக்கமும் வந்து நிறைய உயிர் சேதங்கள் வரும்போது இந்த அன்னையர் தினன்றது ஒரு நிலைப்பாடா இருக்காது. அன்னையர் தினம் இருக்கணும்னா போர் இல்லாம இருக்கணும், ஒரு சமாதானமா இருக்கணும். அன்னையர் தினத்தோட சிறப்பு இதுதான். உண்மையிலே பலவீனமான ஒரு பாண்டமா இருந்த பெண்களை இன்னைக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி இன்னைக்கு அமெரிக்கா வல்லரசு நார்த்து சவுத்து சேர்ந்து இருக்குதுன்னா இன்னைக்கு அன்னையர் தினம் தான் காரணம். நன்றி.